அதனாலதான் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் ரிங்ல இருக்கும்போது பாக்குறதுக்கு ஒரிஜினல் ஃபைட் மாஸ்டர்ஸ் மாதிரியே இருப்பாங்க. இருங்க நான் ப்ரொஃபஷனல்ஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ப்ரொஃபஷனல்ஸ பார்த்து சில அன்ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரை பண்றாங்க. அதுக்கு உண்டான பலனையும் உடனே வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி கரடு முரடான ஃபைட்ஸ நாம ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டே விடுறதாங்க நல்லது. ஏன் சொல்றேன்னா அவங்க ரெஸ்லிங் மூவ்ஸ் உடைய இம்பாக்ட பயன்படுத்தி ஃபோர்ஸ குறைச்சிக்கிறதுல பெரிய அப்பா டக்கருங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட மூவ் தான் பாடி ஸ்லாம். ஆப்போனன்ட் உடைய சென்டர் ஆஃப் மாஸ தூக்கி அவங்கள ஒரு பிவிட்ல அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அப்போ நமக்கு கிடைக்கிறது தான் டர்னிங் ஃபோர்ஸ். மாஸ் பிவிட்டுக்கு எந்த அளவுக்கு கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்றதுக்கும் கீழே போடுறதுக்கும் டர்னிங் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். தன்னை தானே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஆப்போனன்ட்டோட இம்பாக்ட் ஃபோர்ஸ ரெடியூஸ் பண்றாரு. அப்புறம் இந்த லேண்டிங் கூட ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ்ல தாங்க நடக்குது.